ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ். கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம். நான் மலேசியாவிலேருந்து உங்கள் சாமி. ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வீடியோ டு ஃபோட்டோ கன்வெர்ட்டர். இந்த பார்த்தீங்களா, இந்த ஆப்ஸ் தான். இந்த ஆப்ஸில் அப்படி என்ன விசேஷம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து இந்த கல்யாணத்துக்கெலாம் போய் கல்யாணத்துக்கு போனீங்கன்னா உங்கள் மொபைல்லேருந்து வீடியோக்கெலாம் எடுப்பீங்களா. வீடியோ எடுத்து முடிச்சோன்னே ஐயோ ஃபோட்டோ எடுக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ண தேவையே இல்லை நண்பர்களே. நீங்கள் வீடியோ மட்டும் எடுத்தால் போதும். வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த ஆப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து பாட்டாக வந்து அப்படியே தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். இதை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். உங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லிக் கொடுக்குறேன். இது வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டைப் பண்ணுங்கள் வீடியோ டு ஃபோட்டோ கன்வெர்ட்டர்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஸ் கிடைக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நாங்கள் எங்கள் வீடியோக்கு மேலே நாங்கள் வந்து லிங்க் கொடுப்போம். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த ஆப்ஸை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். இந்த ஆப்ஸுக்குள்ளே போங்க. போன உடனே உங்களுக்கு பாருங்கள் இதே மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி கிடைச்ச உடனே இந்த செப்டர் இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே நீங்கள் எடுத்த வீடியோக்கெல்லாம் இதில் வந்து இருக்கும். நான் வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து பாட்டாக பிரித்து காமிக்கிறேன். ஃபோட்டோவாக இந்த காக்கி சட்டை இதை வந்து டச் பண்ணுறேன். இந்த வீடியோ டச் பண்ணோடனே உங்களுக்கு இதே மாதிரி வந்துடும். இதே மாதிரி வந்தோடனே உங்களுக்கு பாருங்கள் மேலே 2 செகண்ட் போகுது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணுங்கள். இது டச் பண்ணோடனே உங்களுக்கு 2 செகண்டா இல்லை 4 செகண்டா 6 8 10 கேட்கும். நீங்கள் வந்து 2 செகண்ட்லேயே வச்சுக்கோங்க. 2 செகண்டில் நீங்கள் வச்சுக்கிட்டு இப்போ வந்து நான் வீடியோ டச் பண்ணுற பாருங்கள். உங்களுக்கு வந்து தனித்தனியாக ஃபோட்டோ கீழே இறங்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தனித்தனியாக கீழே இறங்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து இந்த ஃபோட்டோ தான் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த அப்படியே நீங்கள் வீடியோ டச் பண்ணிட்டு கீழே கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேமரா டச் பண்ணிங்கன்னா அது தனியாக வந்து கீழே விழும் பாருங்கள். இப்போ டச் பண்ணுறேன் கேமராவை, பார்த்தீங்களா தனியாக வந்து கீழே விழுந்துடும். இப்போ நீங்கள் இப்போ வந்து நான் வந்து சும்மா உங்களுக்கு ஒரு டெமோக்கு தான் இந்த வீடியோவை காமிக்கிறேன். இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்களா கல்யாணத்துக்கு, அந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த பாட்டில் உள்ள எல்லா வீடியோன்னா நீங்கள் இந்த பாட்டை ஃபுல்லாக ஓட விட்டிங்கன்னா எல்லாமே தனித்தனியாக ஃபோட்டோவாக தனியாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு தேவையானுங்கிற ஃபோட்டோ எடுத்துகிட்டு மேலே ரைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரைட்டை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே பார்த்தீங்களா உங்களுக்கு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோலாம் இங்கே வந்துருச்சு பாருங்கள். இந்த ஃபோட்டோ வந்து உங்கள் கேலரிக்கு போகணும்னா நீங்கள் இந்த கட்டை மாதிரி இருக்கிறத இதில் வந்து மார்க் பண்ணிடுங்க. எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் இந்த ஷேருங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படி டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் ப்ளஸில் அப்லோட் பண்ணலாம், இல்லை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணலாம், இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை ஐஎம்ஓலையா எதுலனாலும் நீங்கள் யாருக்குனாலும் அனுப்பலாம். இப்போ வந்து நான் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறேனே. இப்போ ஃபேஸ்புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு இதே ஃபோட்டோவாக தனியாக வந்துச்சு பார்த்தீங்களா. மேலே பாருங்கள் போஸ்ட், இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் ஆகிரும். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் பேக் வந்துடுங்க. பேக் வந்தோடனே ஓகே, இதை வந்து கேலரியில் எப்படி மாற்றணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து கேலரி வந்துருக்கும். ஒவ்வொரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துருக்கும். இப்போ என்னுடைய ஃபோனில் வந்து ஃபோட்டோ வந்துருக்கனால நான் ஃபோட்டோவை டச் பண்ணுறேன்னே. ஃபோட்டோவை டச் பண்ணிட்டு இந்த அப்லோட் இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணிடுங்க. இப்போ வந்து டச் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேக் வந்துடலாம். இது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே இப்போ வந்து நான் ஃபோட்டோக்குள்ளே போகிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக அங்கே வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு ஃபோட்டோ வந்து தனியாக வந்துச்சு. அந்த பாட்டு வந்து உங்களுக்கு ஃபோட்டோவாக எப்படி மாறி இருக்கும் பார்த்தீங்களா. இவ்வளோ தாங்க. இது உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் பேஜுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. உங்களுக்கு மேலும் இதே மாதிரி தகவல் தெரியும்னா எங்கள் வீடியோக்கு மேலே நாங்கள் லிங்க்கு கொடுப்போம். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா யூடியூப் அண்ட் கூகுள் போகும். முதல்ல யூடியூப் போனீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வீடியோக்கள் பார்க்கலாம்.
அதே மாதிரி நீங்கள் வெப்சைட் போனீங்கன்னா தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ்னு நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து எங்களுடைய வீடியோக்கள் வரும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லைவாகவே டிவிலாம் பார்க்கலாம், டிவி பார்க்கலாம். இதே மாதிரி ஆண்ட்ராய்ட் டிப்ஸு நிறையாவே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ்லேருந்து உங்களில் ஒருவன் சாமி. நன்றி, வணக்கம்.